என்னோட பேரு சித்தார்த் விஜய். தமிழ்நாடு போலீஸ் ஸ்பெஷல் பிரான்ச்சோட அதாவது சிஐஐ 2008ல இருந்து வேலை செய்யறேன். எங்க அப்பா ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் காலமாயிட்டாரு. அதனால போலீஸ் வேலையில விருப்பம் இல்லாத நானு பாதி மலையாளியும் பாதி தமிழான எனக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்பாவோட வேலையை எனக்கு கொடுத்தாங்க. என்னை இன்ஜினியர் ஆக்குறது தான் எங்க அப்பாவோட விருப்பம், டாக்டர் ஆக்குறது அம்மாவோட விருப்பம். படிப்புலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வீட்டுல சும்மா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். அப்பா காலமானதுனால எல்லாருடைய விருப்பமும் மாறிப்போச்சு. அப்புறம் குடும்பத்தோட சுமை என் தலையில ஏறிடுச்சு. 2006ல சர்வீஸ்ல ஜாயின் பண்ண. 2007ல எல்கேஜில இருந்து என் கூட படிச்ச மரியா ஜோனை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வருஷங்கள் நான் வேண்டதுக்கு அப்புறம் தான் 2012 டிசம்பர்ல தான் அவ பிரெக்னன்ட் ஆனா. உயிர் பிரியறதுக்கு முன்ன நம்ம வாழ்க்கையில நடந்த பல முக்கியமான சம்பவங்கள் நம்ம கண்ணு முன்னாடியே வந்துட்டு போவோம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் என்னவோ நான் என்னுடைய பிரீஃப் ஹிஸ்டரிய இங்க சொல்றேன். ஆனா வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை எந்த ஒரு தந்தைக்கும் வரக்கூடாது. அந்த சூழ்நிலையில தான் நான் இருக்கேன். பயப்படாத. 9 மணி தானே சொல்லியிருக்காங்க. நான் 6 மணிக்குள்ள அங்க வந்துடுறேன். காலையில வரதா சொன்னீங்க. இங்க நான் மட்டும் தனியா இருக்கேன். அம்மா வீட்டுக்கு ட்ரெஸ் எடுக்க போயிருக்காங்க. என்ன மரியா, ட்ரெயின் லேட் ஆனது ஏன் குத்தமா? இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு லீவ் எடுத்து வந்துட்டு இருக்கேன். நாங்க இல்லனா எதுவுமே நடக்காது. எனக்கு தெரியுங்க. ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் இப்படி தனியா இருக்கும்போது பயப்படாத, நீ தைரியமா இரு. நான் சீக்கிரம் வந்துருவேன். சரி, சீக்கிரமா வர பாருங்க. எனக்கு என்ன தெரியல, ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னும் டாக்டர் வேற வரல. நீங்க வீட்டுக்கு போய் தான் வருவீங்களா? ஆமா. சரி, பார்க்கலாம். சரிங்க. இது புடி. சார், நான் இங்கே இறங்க போகிறேன். என்னோட ஸ்டாப்பிங் வரப்போகுது. சரி, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். திரும்பவும் நம்ம சந்திக்கலாம். உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓ, தேங்க்யூ ஸோ மச். சார், 2 நாள் கழிச்சு தானே கிளம்ப போறீங்க? அப்படிதான் நினைக்கிறேன். லீவ் கன்ஃபார்ம் ஆகல, ஆகும்னு நினைக்கிறேன். ஓ, அப்படிங்களா? மறுபடியும் பார்க்கலாம் சார். சரி, பாய். ஆமா, நீங்க என் நம்பர் வச்சிருக்கீங்களா? ஆமா, நீங்க இங்க இறங்குறீங்க? இல்ல, ஒரு ஹெல்ப். இந்த பேக் எடுத்து கொடுக்க வாசல் வரைக்கும். ஓ, கேரியான். எனக்கு ஒரு பேக் இறக்கி வைக்கணும். அப்ப கூப்பிடுறேன். டாக்டர், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். மரியாக்கு வேணும்னா 100% ஷூரிட்டி தரேன். ஆனா குழந்தைக்கு என்னால ஷூரிட்டி தர முடியாது. டாக்டர், உங்களுக்கே தெரியும்ல, எங்களுடைய முதல் குழந்தை, அதுவும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு. அதனால தான் டெலிவரிக்கு இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ். ஹெரிடிட்டியா வந்த சில நோய்கள். முயற்சி பண்ணுவோம். அதிர்ஷ்டம் இருந்தா 2 பேருக்கும் ஒன்னும் ஆகாது. எதுக்கும் சீனியர் டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். இருந்தாலும் மரிய விஷயத்துல நீங்க ஷூரிட்டி தர முடியாதா? அதுதான் முதல்லயே சொன்னேனே, she will be all right. பட் குழந்தை விஷயத்துல ஒரு 40% தான் ஷூரிட்டி தர முடியும். ஓகே டாக்டர். எனிவே, நீங்க தைரியமா இருங்க சித்தார்த், நல்லதே நடக்கும். ஷூர் டாக்டர். நான் அர்ஜென்ட்டா ஒரு பேஷண்ட்டை பார்க்கணும், அப்புறம் பார்க்கலாம். ஓகே பிரகாஷ், ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணுங்க. எஸ் பிரகாஷ், எனி அப்டேட்ஸ்? இருக்கு சார். அந்த ஆளை நாங்க லொகேட் பண்ணிட்டோம் சார். ஆனா அடையாளத்தை தான் கன்ஃபார்ம் பண்ண முடியல. இனி நீங்க வராம ஒரு ஸ்டெப் கூட மூவ் ஆக முடியாது சார். ஓகே, நான் வரேன். எப்படியும் 2 நாள் ஆயிடும். குழந்தை விஷயம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ல இருக்கு. டெலிவரி ஆகாம என்னால இங்கிருந்து வர முடியாது. எனக்கு புரியுது சார்.
ம். அந்த மிஸ் ஆனால பத்தி ஏதாவது நத்திங் சார். நீங்க அந்த ஆளை எங்க லொகேட் பண்ணிருக்கீங்க? சார் கெஸ் பண்ண மாதிரி தான் மருதமலை கிட்ட. இந்த ஆறு கடந்து போய் அந்த மலையை ஏறி இறங்கினோம்னா ஒரு அடர்ந்த காடு இருக்கு. அந்த காடை தாண்டி போனோம்னா ட்ரைப்ஸ் இருக்காங்க. ம். அவன் இங்கே எங்கேயோ தான் ஒளிஞ்சு இருக்கணும் சார். நம்ம செல்போன் டவரை நோட் பண்ணதில் கடந்த 96 மணி நேரத்தில் ஏறக்குறைய 96,000 கால்ஸ் போயிருக்கு சார். ம். அதில் 3,000 கால் கேரளாவுக்கு, அதில் 669 கால் திருவனந்தபுரத்துக்கு, அந்த 669ல் 20 கால் நம்ம சந்தேகப்படுற சீரியல் நடிகையோட பர்சனல் நம்பருக்கு சார். அதில் 2 காலோட டியூரேஷன் ஏறக்குறைய 30 நிமிஷத்துக்கு மேலே இருக்கு சார். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை சார், அந்த சீரியல் நடிகை இப்போ டாப்பில் இருக்காங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ண டிபார்ட்மெண்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்க சார். ச்சே, இவ்வளவு க்ளோஸா நெருங்கிட்டு அந்த மலை மேல ஏற முடியலையே. ஏற முடியாது ஒன்றும் இல்லை சார், இது வனப்பகுதி சார். வனத்துறையோட அனுமதி இல்லாமல் உள்ள நுழைய முடியாது சார். அனுமதி வாங்கணும்னா நீங்கள் வரணும் சார். ம். எதுவா இருந்தாலும் நீங்க அலர்ட்டா இருங்க சார். I'll be there in 2 days. ஓகே? ஓகே சார். மரியா, டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. ம். வலி இருக்காமா? இல்லம்மா. ஹலோ, ஹலோ, நான் நசீர் பேசுகிறேன் யாரு? சார். இன்னைக்கு ட்ரெயினில் வரும்போது உங்கள் பேக்கை எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணனே அந்த நசீர் சார். எஸ் சொல்லுங்க. சொல்லுங்க நசீர். சார், எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு உதவி தேவைப்படுது சார். ம். என்ன ஹெல்ப் நான் செய்யணும்? சார், என் கூட ட்ரெயினில் என் ஃப்ரெண்டு வந்தான் இல்லையா? எஸ் வினய். ஆமாம் சார், அவனோட சொந்தக்கார குழந்தை நான் கொஞ்சம் வெளியில போகணும். இப்பவா? 2 நாள் லீவுன்னு சொன்னீங்களே. என்னடா 2 நாள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்த? உங்க டிபார்ட்மெண்ட்ல நீ மட்டும் தானே இருக்க? வேற யாரும் இல்லையா? ஆமா, இது ஆபீஸ் விஷயம் இல்ல. ஒரு குழந்தை மிஸ் ஆயிடுச்சு. எந்த குழந்தை? அது ஒரு குழந்தை, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட குழந்தை. நீங்க போய்தான் ஆகணுமா? மரியா, நான் சொன்னேன்ல, இது ஆபீஸ் விஷயம் இல்ல. நான் இப்போ போனதா அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சமாவது சான்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்ல, நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போதில்ல. அப்படி இருக்கும்போது போறது தானே சரி. சித்தார்த், ஆ? நீ சீக்கிரமா வந்துருவ இல்ல? பார்க்கலாமா? சீக்கிரமா போயிட்டு வாங்க. இப்பதான் கூட அம்மா இருக்காங்கல்ல. ம், நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். ஏதாவது தேவைப்பட்டா நீங்க என்ன கூப்பிடுங்கம்மா, நான் உடனே வந்துடுறேன். வரமா? ம். ஹலோ. சார், நான் வினய் பேசுறேன். வினய் சொல்லுங்க. நான் உங்க காலுக்கு தான் வெயிட் பண்றேன். நீங்க எந்த தியேட்டர்ல இருந்தீங்க? இங்க சிட்டி பேக்கரி பக்கத்துல இருக்கிற சென்ட்ரல் தியேட்டர் சார். ஓகே. குழந்தை கிட்னாப் பண்ணும்போது சந்தேகப்படுற மாதிரி யாராவது பாத்தீங்களா? இல்ல சார், அவன் கூட பாத்ரூம் போயிருக்கும்போது காணாம போயிட்டான் சார். ஓகே. நாங்க பாத்ரூம் போகும்போது எங்க பின்னாடி யாரோ வந்தாங்க சார். ம். ஏதோ ஒரு வண்டி தியேட்டர்ல இருந்து வெளியே போச்சுன்னு சொன்னாங்க சார். யூ மீன் குழந்தை காணாம போனதுக்கு அப்புறம்? ஆமா சார். ஓகே. உங்ககிட்ட குழந்தையோட போட்டோ ஏதாவது இருக்கா? போட்டோ என்னோட போன்ல இருக்கு சார், வாட்ஸ்அப் அனுப்புறேன் சார். ஓகே, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் இன்னும் 10 நிமிஷத்துல சென்ட்ரல் தியேட்டருக்கு வந்துருவேன். நீங்க அங்க வந்துருங்க. வந்துடுறேன் சார். ஓகே பாய்.
நீ வண்டியிலே இரு, யாரும் வெளியே வர வேண்டாம். ஆ சார், அங்கே தான் சார். ஓகே வாங்க. சொல்லுங்க. ரொம்ப குண்டா இருப்பாருன்னு சொன்னாங்க சார். ம். இங்க வந்து பார்த்தப்ப யாருமே இல்லை சார். இது அவனோட கண்ணாடி சார். இது அங்க இருந்தது. ம். சார் சார், அங்கதான் பாத்ரூம் இருக்கு. ஆ வாங்க. வேற யாராவது இருந்தாங்களா? ம்ஹும். வாங்க. அங்க கேட்டிங்களா? நான் கேட்டேன் சார், ஆனா தெரியாதுன்னு சொல்றாங்க. ம். ம். நான் ஸ்பெஷல் பிரான்ச் சிஐல இருந்து சித்தார்த். சாரி சார். அந்த புல்லட் எந்த பக்கமா போச்சு? அந்த பக்கமா சார்? ம். இங்க செக்யூரிட்டி கேமரா சிசிடிவி இருக்கா? இருக்கு சார். ம். அதோட ரூம் எங்க இருக்கு? அங்க உள்ள இருக்கு சார். ஆ. சார், ம். சிசிடிவி 2 நாளா ஒர்க் ஆகல. நாளைக்கு சரியாயிடும் சார். ச்சே. ம். ஹலோ ஹலோ. என்னம்மா? டாக்டர் இப்பதான் வந்துட்டு போனாரு. ஓகே, அப்புறம்? அப்புறம் மரியாவை லேபர் ரூமுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏன்? சிசேரியன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆ, ஏன் டாக்டர் முன்னாடியே சொல்லமா? சீனியர் டாக்டர் இப்பதான் வந்தாரு. சிசேரியன் பண்ணணும்னு அவர் தான் சொன்னாரு. அப்படி பண்ணாதான் ரிஸ்க் இல்லாம இருக்குமா. ம். சரிம்மா. டேய், நீ போன வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறா. ம். ஓகேம்மா. குண்டா இருந்தானா? பெரியப்பா மாதிரி இருந்தாரு. ம். இவ்ளோ குண்டா இருப்பாராம்? தாடி வச்சிருந்தானா? இல்ல. வேற ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா? ம். ம்ஹும். மாமா, என்ன? அந்த ஆளோட காதுல ஒரு கம்மல் இருந்துச்சு. கம்மலா? ஸ்டட். இது ஏன் முதல்லயே சொல்ல? எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. நிஜமா தானா? ஆமா. நீங்க எங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க சார். என் டைமே சரியில்லை. நான் என்ன சொல்றது? எல்லாம் நல்லா நடக்கும்போது இப்படி ஆயிடுச்சே.
டாக்டர் வந்துட்டு போயிட்டாரா? 64 ஒன்றும் பயப்படாதீங்க, 65. நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். நேரில் இதுவும் வந்து பார்க்குறேன். ஓகே, அதான் நான் சீக்கிரம் வந்துடுறேன்னு சொன்னல. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? சரி, நான் திரும்ப கூப்பிடுறேன். சார் இந்த பேக் உங்கள்தா? ஆ? இல்ல இந்த பேக். ஓ சாரி சாரி. ஆக்சுவலி ட்ரெயினில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. நான் ஏறும்போது யாருமே இல்லை, அதனால தான் சீட்டு மேலே பேக் வச்சேன். சாரி. இருக்கட்டும் சார், சாரிலாம் அதுக்கு. சென்னைக்கா போகிறீங்க? நான் சென்ட்ரலில் இறங்க போகிறேன், இவன் பாடியில். ஓ ஓகே. நீங்களும் அங்கே தான் போறீங்களா? ஆமாம்மா, அங்கே தான் போகிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஆ. பெரிய கையாக இருப்பான்னு நினைக்கிறேன். டிக்கெட் கொடுங்க. ஆ. இந்தாங்க. தேங்க்யூ சார். இந்த சீட்டில் உள்ளவங்க இல்லையா? அவர் அங்கே இருக்கார் சார். ஆ. ஆ சரி ஓகே. இந்தாங்க. Do not accept any food. ஐயோ இருக்கட்டும் சார், பரவாயில்ல. ஏய் பயப்படாதீங்க, இதில் மயக்க மருந்து எதுவும் இல்லை. இன்னைக்கு என் ஒய்ஃபோட டெலிவரி, அதுக்கு தான் கொடுக்குறேன். ஓ. வாங்கிக்கோங்க. நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணுறீங்களா? ஆமாம், நான் தமிழ்நாடு போலீஸ். ஒரு கேஸ் விஷயமா கேரளாக்கு வந்தேன். ஓஹோ, நீங்கள் போலீஸா? அப்போ இதை தைரியமாக சாப்பிட்லாம். சாப்பிடுங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாங்கள் இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிக்கிறோம் சார். ஓ, அப்போ இது செமஸ்டர் வெக்கேஷனா? ஆமாங்க சார். கரெக்ட் டைமுக்கு அங்கே போனால் போதும். இந்த ஓகேடா, பார்த்து போ. வரேன். நீ வீட்டுக்கு போனதும் எனக்கு ஃபோன் கண்டிப்பா. பண்ணுறேன். பாய்டா. சரிடா, bye. நான் கூப்பிட்றேன். ஓகேடா. போலாமாண்ணா? ஆ. போலாமா தம்பி? ஆ. ஹலோ அப்பா. நீ எங்கப்பா வந்துகிட்டு இருக்க? நான் இப்போ தான் கார் ஏறினேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். சரிப்பா, வா. அவங்க எப்போ கிளம்புவாங்க? 5 மணிக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் போகிறாங்க? எல்லாரும் போகிறாங்க. அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, அப்புறம் குழந்தைங்களாம். அப்போ அக்கா? அக்காவும் தான். அக்கா தானே கல்யாண பொண்ணு. வாப்பா. வந்துட்டியா? வாப்பா. உன் பயணம் எப்படி இருந்ததுப்பா? நல்லா இருந்ததுமா. நீ ரொம்ப எரிச்சு போயிட்டடா கண்ணா. ஐயோ, ஹாஸ்டல் சாப்பாடு இல்லை. தம்பி,
பிரயாணம்லாம் சௌரியமா இருந்துச்சா? ஆமாம் தாத்தா. நீ போய் சீக்கிரம் குளிச்சுட்டு வா. 5 மணிக்கெல்லாம் போகணும். இப்பவே நேரம் ஆயிடுச்சு. நான் தான் அங்கே வரப்போறது இல்லையே. இல்ல, நாங்க இங்கேருந்து போகும்போது வீட்டை யாராவது பாத்துக்கணும்ல, அதுக்காக. போப்பா, போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. ஆமா, அக்கா எங்க? அவ மாடியில இருக்கா. ரெடி ஆகுறேன்னு சொல்லி காலையில போனவ. ம். மாமா ம்? மாமா ஏய், பசங்களா, வாங்க வாங்க வாங்க. நாங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்களா? எல்லாம் வாங்கியிருக்கேன். வாங்க வாங்க. வாங்க. அக்கா எங்கடா? உள்ள இருக்காங்க. ம், இன்னைக்கு நைட் ஸ்கைப்ல வர முடியாது. ம். ச்சே, ஏங்க இப்படி பண்றீங்க? இத பாருங்க, ஆ, குழந்தைங்களை இங்க விட்டுட்டு போறது தானே நல்லது. இங்க விட்டுட்டு போனா அப்புறம் யார் பாக்குறது? நம்ம லக்ஷ்மிய கூட்டிட்டு வர சொல்லி ஆளை அனுப்பியிருக்கேன். அப்புறம் வினயும் வந்துட்டான்ல. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைகளை வச்சு ஜவுளி கடையில துணி எல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ம், அது மட்டும் இல்ல, இந்த பசங்களை வச்சுக்கிட்டு ராத்திரியில அப்ப அவருக்கு சாப்பாடு? அண்ணா, ஆ? மத்தியானம் சமைச்சதெல்லாம் சமையல் கட்டுல இருக்கு. அத நான் சூடு பண்ணி டேபிள்ல வைக்க ஆ. சொல்றேன். அது ராத்திரிக்கு சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா ம். லக்ஷ்மி எப்போ வரும்? சொல்லி அனுப்பியிருக்கேங்க, வந்துருவா. சரி, அப்ப அப்படியே செய்யலாம். என்ன? ஆ, நாங்க ஒரு 4 மணி நேரத்துல நாகர்கோயில் வந்துடுவோம். ஆமா, 9 மணிக்கெல்லாம் நாங்க நாகர்கோயில்ல இருப்போம். நீங்க ஹோட்டலுக்கு முன்னாடி நில்லுங்க. காலையில 8 மணிக்கெல்லாம் நம்ம டெக்ஸ்டைல் போகணும். 12 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு நம்ம திரும்பணும். ஓகே. ஆ ஆ சரி, அப்போ போலாம்ல? கிளம்பலாம். விஜய், எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்களாம் இத பாரு. போய் பாக்குறேன். ஆ இப்பவே நேரம் அதிகமாயிடுச்சு. ம். சீக்கிரம் வாங்கப்பா. சீக்கிரம் வாங்கம்மா. நேரம் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? ஏங்க டென்ஷன் எனக்கு அங்க ஆகுறீங்க? போனதும் மருந்து வேற சாப்பிடணும். இங்க பாரு, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? மாமாவையும் பாட்டியும் கஷ்டப்படுத்த கூடாது. குறும்பு பண்ணாம இருந்தா நான் திரும்ப வரும்போது நீங்க கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வரேன். வரேன். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரேன். சரி. எல்லாம் ஏறிட்டாங்களா? போயிட்டு வரேன்ப்பா. ஏறிட்டாங்க. பாத்து மெதுவா உட்காருங்கய்யா. இங்க பாரு, நீ இருக்கான் தான் குழந்தைங்கள இங்க விட்டு போறோம். குழந்தைங்கள தனியா விட்டுட்டு நீ எங்க சுத்த போயிடாத. குழந்தைங்க மேல கவனமா இருக்கணும், சரியா? சரிங்கப்பா. லட்சுமி அக்கா, நீயும் கொஞ்சம் பாத்துக்க. ஆ, நீங்க பயப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய், அப்பா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பசங்களை பத்திரமா பாத்துக்கணும். சரிங்கம்மா. லக்ஷ்மி அக்கா, ஆ. ராத்திரிக்கு சாப்பாடெல்லாம் சமையல் அறையில இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஆ, இந்தடா, உனக்கு என்ன கலர்ல சட்டை வேணும்? எனக்கு பாய். பணம் கொடுத்தா போதும், நான் சென்னையில வாங்கிப்பேன். ஓகே. போலாமா? போலாம் போலாம். பை. டாடா. 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 ஏம்பா சீக்கிரம் பா, போலாம். போறேன். டாடா. டாடா. சரி, டாடா. போயிட்டு வரோம். பத்திரம் பசங்களா. டாடா. பார்த்துக்கோங்க. பா, செம்மையா பசிக்குது. நான் சமையக்கட்டுல இருப்பேன், பஸ்டா சாப்பிட்டுக்கப்பா. ஓகே, ஆ, வாங்கடா, வாங்க. உள்ள வாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்றதுக்கு இருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு யாரா சமைச்சாங்க? அத்தன்னு நினைக்கிறேன்.
இதுவாடா விருந்து சாப்பாடு? ஒரு டேஸ்ட் இல்ல. செம்மையா பசிக்குது. ம், டேய் நம்ம வெளியே போய் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? எஸ் மாமா, நாம இன்னைக்கு வெளிய போய் சாப்பிடலாம். ம், மாமா, ம், எனக்கு ஃப்ரைட் ரைஸ் போதும். மாமா, ஆ? எனக்கும் ஃப்ரைட் ரைஸ். ப்ளீஸ், வெளிய போய் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்லாம் வேண்டாம். இன்னைக்கு நம்ம தோசை சாப்பிடலாம். முடியாது முடியாது, எனக்கு பிரியாணி தான் வேணும். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, வாங்கி கொடுங்க மாமா, ப்ளீஸ். நான் உங்களுக்கு விளையாடுறதுக்கு என்னோட பென்டன் டாய் கொடுக்கறேன். ப்ளீஸ். அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஒரு கடைக்கு போனோம்ல, அந்த கடைக்கு போலாம். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. இருங்கடா. நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. நான் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். டேய் பாத்து போங்கடா. ஹலோ, என்னப்பா? அப்பா, நானு பசங்களை கூட்டிட்டு வெளியே போயிட்டு வரேன். வெளியிலயா? இந்த நேரத்துலயா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வீட்லயே இருங்க. இங்க பக்கத்துல தான். எங்க? சாப்பிட்றதுக்கு தான். ஹோட்டலுக்கா? ஆ. சாப்பாடு தான் வீட்ல இருக்க. ஐயோ, இங்க இருக்கிற சாப்பாடை வாயிலே வைக்க முடியல. பசங்களுக்கு பசிக்குதான், எனக்கும் தான். உன்னால பசங்களை சமாளிக்க முடியுமா? நான் பாத்துப்பேன்ப்பா. சரி, ஹோட்டல்ல சாப்பிட்டு நேரா வீட்டுக்கு வந்துடணும், சரியா? ஆ. பசங்களை அங்கங்க இழுத்துட்டு தெரியாத. லட்சுமி அக்காவை வீட கவனமா பாத்துக்க சொல்லு. சரிங்கப்பா, நான் சொல்லிடுறேன். ஸ்ருதி, அமிர்தா, வாங்க சீக்கிரமா கிளம்புங்க. அமிர்தா, ஸ்ருதி, சீக்கிரமா வாங்க. இல்ல, நான் தான் முன்னாடி உட்காருவேன். இல்ல, நான் தான் முன்னாடி உட்கார போறேன். இல்ல இல்ல, நான் தான் முன்னாடி உட்காருவேன். இல்ல, நான் தான்றல. நான் தான் சொன்னல. பேசாம எப்ப பார்த்தாலும் பேசாதீங்கன்றல. இல்ல, நான் தான் முன்னாடி உட்காருவேன். சண்டை போடாதீங்க. முன்னாடி சொன்ன, நீ தேவையில்லாம பேசாத. எப்ப பார்த்தாலும் சண்டை போடுது வா. சொல்றல. சண்டை போடாம சீக்கிரமா வாங்க. முடியாது முடியாது, நான் தான் முன்னாடி உட்காருவேன். இல்ல, நான் தான் உட்காருவேன். நான் தான் உட்காருவேன். மாமா மாமா, நான் தான் உட்காருவேன். இவகிட்ட சொல்லுங்க. ஐயோ, இந்த பசங்களோட யாரும் முன்னாடி உட்கார வேண்டாம், எல்லாரும் பின்னாடியே உட்காருங்க. வாங்க, அப்பதான் நீங்க 2 பேரும் சண்டை போடாம இருப்பீங்க. ஏறுங்க. ஏறு ஏறு. பாத்து ஏறுங்க. ஏறு. லக்ஷ்மிமா, வீட்டை பாத்துக்கோங்க. நீ வரும்போது ஒரு ஹார்ன் அடிப்பா. நான் உள்ளதான் இருப்பேன். சரி. டாடா டாடா. ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன், உனக்கு யாரு அப்பன்? அட சொல்லடி, அவனுக்கு நான் சலாம் போடணும். அடி சொல்லடி, அவனுக்கு நான் சலாம் போடணும். ஊதா. என்னடா சிரிக்கிற? ஊதா கலர் ரிப்பன். வண்டி 100ல ஓட்டுங்க. டேய், ரோடு சரியில்லடா. பாரு எப்படி இருக்குன்னு. இங்க டிராபிக்லாம் ஒண்ணும் இல்லையே. என்ன? காலியா தான் இருக்கு. எப்ப வண்டி ஓட்டினாலும் ஸ்லோவா தான் ஓட்டுறாரு. அப்படியா? உனக்கு இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஸ்பீடா போணுமாம்ல. பெண்டன் சில நேரத்துல பாலா மாறுவாரு. எனக்கு தெரியும். அப்ப ஃபயர்லாம் வரும்ல. பால் ஆகும்போது ஃபயர் வருமா? வரும் வரும். ஆனா எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரியை விட பெண்டன் தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல, டாம் அண்ட் ஜெர்ரி தான் நல்லா இருக்கும். இல்ல, பெண்டன் தான் நல்லா இருக்கும். இல்லையாண்ணா? வா. எனக்கு ஓகி அந்த காக்ரோச் தான் பிடிக்கும். சொல்லுங்க அக்கா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு டாம் அண்ட் ஜெர்ரி தான் பிடிக்கும். சண்டை போடாம இருக்கீங்களா எப்ப பார்த்தாலும்? எனக்கு பெண்டன். போன் வருது, சும்மா இரு. அம்மா, பசங்கள பத்திரமா பாத்துக்கறல. வெளியில கண்டதெல்லாம் சாப்பிடாதீங்க. இல்ல இல்ல, சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணு. கூப்பிடுறேன். சரி, பாத்துக்கோ. அந்த பெண்டன் இருக்குல்ல, நம்ம வந்துட்டோம். உதயசூர்யா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். இன்னைக்கு எனக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும்.
இத பாருங்க, அங்க போயிட்டு சும்மா பிரச்சனை பண்ணக்கூடாது, புரியுதுல்ல? சரி, முதல்ல நான் இறங்குறேன். ஓகே, இப்போ எல்லாம் இறங்குங்க. இறங்க இறங்க இறங்க. பாத்து இறங்குடா. உள்ள போலாமா மாமா? ஸ்ரீகமல், வாங்க வாங்க. இந்த பக்கம் வா. இதோ பாரு ஸ்ரீகமல், போதும்ல? எனக்கு இன்னும் இல்ல 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 இல்ல, நீ எனக்கு 2 இன்னும் சாப்பிட்டல்ல, வேணும். போதும், நிறுத்திக்கலாம். எனக்கு இன்னும் போதும் போதும். வேணும் மாமா. மாமா இல்ல ப்ளீஸ் இல்ல மாமா, இன்னும் ஒண்ணே. இல்ல, வாங்கி தர மாட்டேன். போதும் போதும், நீ அதிகமா சாப்பிட்டுட்ட. இதுக்கு மேல கேட்காத. போங்க, கப்ப பதில் குத்து சொல்லிட்டே இருக்கீங்க. மாமா சீக்கிரமா என்ன சாப்பிடுங்க. கொடுங்களேன். கிளம்புங்க, எந்திரிச்சு வாங்க. இந்த பக்கம் வா. பில் அதிகமா இருக்கா? எவ்வளவு ஆச்சு? பில்லு ஜாஸ்தி ஆகலடா. சாரி சார், சாரி. அண்ணா பில்லு. இந்தாங்க, கிளம்புங்க கிளம்புங்க. சீக்கிரம் தரங்க. ஏய் பாத்துடா. மாமா இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கலாம்ல. 2 சாப்பிட்டல்ல, போதும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா இவ்ளோ வெயிட் ஆவாங்களா? கது மூட போறேன், பாத்து. மாமா, இவன் என் ஐஸ்கிரீம்ல கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டான். இல்ல இல்ல மாமா, இவ பொய் சொல்றா. இல்ல மாமா, நான் உண்மையாவே சொல்றேன், சாப்பிட்டான். நீ பொய் சொல்ற, நான் ஒண்ணும் சாப்பிடல. மாமா, ஐயோ, தயவு செஞ்சு அமைதியா இருடா. வா. மாமா, சீக்கிரம் 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 போங்க மாமா. மாமா, நம்ம டின்டின் பார்க்கலாமா? ஆமா மாமா, டின்டின் பார்க்கலாம் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, டின்டின் மூவி பார்க்கலாம் மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. சாப்பிட்டுட்டு ஹோட்டல்ல இருந்து நேரா வீட்டுக்கு போக சொன்னார் அப்பா, தேவையில்லாம. ப்ளீஸ் மாமா, டின்டின் மூவி பார்த்துட்டு போலாம். ப்ளீஸ் மாமா, பெரியப்பாவும் பெரியம்மா வரும்போது நான் சொல்லிக்கிறேன். ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் 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 மாமா, ப்ளீஸ் மாமா. அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுடா, வீட்டுக்கு போலாம். மாமா ப்ளீஸ் மாமா, அப்படியே சொல்லாதீங்க ஐயோ, மாமா. மாமா please நிறுத்துங்க. மாமா, please. சரி போலாம். வாங்க வாங்க, அப்படியே ரைட்டுக்கு திருப்பி வாங்க. இப்படி திருப்பி உள்ள வாங்க. போதும் போதும். வா. பார்த்து போங்க. அக்கா, இந்த சினிமா பார்க்கணும்னா கண்ணாடி போட்டு தானே பார்க்கணும். ஆமா, அது வீட்டுக்கு எடுத்துட்டு போலாமா? தெரியல. 1 2 3 4 டேய் 4 இல்லடா 5. அண்ணா 5 டிக்கெட்னா. இந்தாங்க. ஓகே, இந்தாங்க மீதி. வாங்க போலாம். சரி மாமா. சீக்கிரமா வாங்க. மாமா, என் கண்ணாடி கொடுங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் தருவேன். அண்ணா இந்தாங்க, 5 பேரு. Thompson, where are you? Oh, well, I'm already downstairs. Do try to keep up. Wait. Huh?
Drop this. Good heavens, Thompson. Look after the evidence, man. Sorry, Thompson. My mind is on other things. Ah, yes. எங்க மாமா உட்காரணும்? அண்ணா நீங்க பின்னாடி உட்காருங்களா? இது எங்க சீட்டு. The pickpocket. He has no idea what's coming. போங்க உட்காருங்க. Go on, Tintin. Take my wallet. நான் இங்க உட்கார்ந்துக்கிறேன். நான் இங்க There's உட்கார்ந்துக்கிறேன். industrial இந்தா, strength அவளுக்கு கொடு. elastic. Very resourceful. இது On உனக்கு. the contrary, it was childishly இந்தா. simple. Simply childish. I agree. Tintin? Gentlemen. Mind you, I expect he's miles away by now. I presume you're referring to the pickpocket. Yes, I mean, knowing we're just a few steps behind him. Snowy, what is it, boy? What do you see? I don't suppose you'd fancy a cup of tea. You're quite mistaken. I'd love one. My treat. What's going on down there? Come on, Snowy. What's going on down there? Come on, Snowy. மாமா பாத்ரூம் போகணும். என்ன சொன்ன? ஒன் பாத்ரூம் போகணும். போலாம் வா. இதோ பாருடா. இப்பயே வரேன். மாமா ஆ? ஸ்ரீகிருஷ்ணன் எப்படி செத்தாரு? ஸ்ரீகிருஷ்ணரு வேர்க்கல்ல பருப்பி சாப்பிடும்போது தொண்டையில சிக்கி இறந்துட்டாரு. உண்மையாவா? உண்மைதான்டா. அதனால வேர்க்கல்ல பருப்பி சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும். புரிஞ்சுதா? அம்மா எனக்கு பர்பி எல்லாம் பீஸ் பீஸா ஆக்கிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த பர்பிய ஸ்ரீகிருஷ்ணரும் பீஸ் பீஸா சாப்பிட்டு இருந்தாருன்னா செத்துருக்க மாட்டாருல்ல? சும்மா கேள்வி கேட்கறத விட்டுட்டு வேலைய பாடுறா. உனக்கு இருக்கிற சந்தேகம் இருக்கே. ஸ்ரீ எங்க போனா இவன்? டேய். Shake him off this. Run him over. இங்க பாருடா. ஸ்ரீகமல் இங்க வந்தானா? மாமா நீங்க தானே அவனை பாத்ரூம் கூட்டு போனீங்க. என்னாச்சு மாமா? ஒன்னும் இல்ல. என்ன கண்ணாடி மட்டும் இருக்கு? அண்ணா ஒரு சின்ன பையன் இந்த பக்கம் வந்தானா? ச்சே எங்க போயிருப்பான்? ஸ்ரீகமல், ஸ்ரீகமல். ச்சே. ச்சே. டேய் கிளம்புங்கடா, சினிமா பார்த்தது போதும். என்னாச்சு மாமா? டேய் ஸ்ரீகமல் காணாம போயிட்டான்டா. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் போங்க. போங்கடா.
உங்க கூட தானே அவன் டாய்லெட்டுக்கு வந்தான். ஐயோ நீ சொன்னது கரெக்ட் தான். கூடியா இருந்துட்டு எங்க போனான்னு தெரியல. நீங்க எல்லா இடத்துலயும் அவனை தேடி பாத்தீங்களா? பார்த்தேன்டா. ஐயோ சீக்கிரமா வாங்கடா. வாங்க வாங்க. ஏறுங்க, சீக்கிரம் ஏறு. சீக்கிரமா ஏறுங்க. நீங்க 2 பேரும் வெளிய போனதுக்கு அப்புறம் குண்டா ஒருத்தர் வெளிய போறத நான் பார்த்தேன். ம், நீ அந்த ஆளை பாத்தியா? கரெக்டா பார்க்க முடியல, தேட்ல இருட்டா இருந்துச்சுல, ஆனா குண்டா இருந்தாரு. நான் இப்பயே வரேன், வண்டில இருந்து இறங்காத. அண்ணா ஒரு நிமிஷம். இப்போ இந்த பக்கம் யாருன்னா போறத பாத்தீங்களா? ஒரு சின்ன பையன். ஒரு குட்டி பையனை கூப்பிட்டுக்கிட்டு யாரும் போகல சார். ஆனால் புல்லட்டில் மட்டும் ஒரு ஆள் போனார். அதுல ஒரு பையன் இருந்தானா? அதை நான் கவனிக்கல சார். ச்சே, அந்த புல்லட் எந்த பக்கம் போச்சுன்னு தெரியுமா? அந்த ஆள் ரைட் சைடில் தான் போனார். கொஞ்சம் குண்டா இருந்த மாதிரி இருந்தாரா? தடியான ஆள் தான் சார். என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை. ஹலோ. என்னடா? நம்ம 2 பேரும் ட்ரெயின்ல வரும்போது ஒரு போலீஸ் ஆபீசரை பார்த்தோம்ல, அவரோட ஃபோன் நம்பர் உன்கிட்ட இருக்கா? ஏன்டா? டேய் உன்கிட்ட இருக்கா இல்லையாடா? இருக்கு, இரு பார்த்து சொல்றேன். ஆமா, உன்கிட்ட இருக்குமே. இல்லடா, நான் நோட் பண்ணிக்கல. சரி, நான் மெசேஜ் அனுப்பட்டுமா? டேய் ரொம்ப அர்ஜென்ட்ரா, இப்பயே சொல்லு. அப்படி என்னடா அவசரம்? அது நான் பசங்களை கூட்டிட்டு படத்துக்கு வந்தேன்டா. அங்க நானும் ஸ்ரீகமலும் சேர்ந்து பாத்ரூமுக்கு போனோம்டா. உனக்கும் தெரியும்ல ஸ்ரீகமல? நல்லா தெரியுமே. நான் திரும்பி பார்க்கும்போது அவன் எங்க போனா எப்படி போனான்னு தெரியலடா. என்ன? நீ எல்லா இடத்துலயும் தேடினியா? பார்த்தேன்டா, அப்ப வரைக்கும் என் கூட தான் இருந்தான். சரி, நான் ஒரு வேலை பண்றேன். அவருக்கு நான் கால் பண்ணி பார்க்கறேன். அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுறேன். ஓகேடா, கொஞ்சம் சீக்கிரமா சொல்றேன். இப்போ உடனே கூப்பிடுறேன். அது சரி, இப்ப நீ எங்க இருக்க? நான் NH ரோட்ல இருக்கிற ஆரியாஸ் பக்கத்துல இருக்கேன்டா. சரி, இப்ப நான் அவர்கிட்ட பேசிட்டு நான் உடனே அங்க வரேன். நீ அங்கேயே இரு. சரிடா, சீக்கிரமா வாடா. எஸ் சார். சார், நான் தான் நசீர் பேசுறேன் சார். நசீர் சார், இன்னைக்கு கூட உங்க கூட ட்ரெயின்ல வந்தோமே, உங்க பெட்டியை கூட எடுக்க ஹெல்ப் பண்ணமே. ஆமா சார்.
டேய் என்னாச்சுடா? நீ நம்பரை நோட் பண்ணிக்க. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்றா. சொல்றேன்டா, முதல்ல நம்பரை நோட் பண்ணு சீக்கிரம். சொல்லு. 98 98 4646 46 12 12 64. 64. நான் அவர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அவர் சில டீட்டெயில் கேட்குறாரு. நீ உடனே அந்த நம்பருக்கு கூப்பிடு. சரிடா. நான் இப்போ உடனே கிளம்பி அங்கே வரேன். ஓகேடா. ஹலோ. சார் நான் வினய் பேசுறேன். சொல்லுங்க. உங்க காலுக்கு தான் வெயிட் பண்ணேன். நீங்க எந்த தியேட்டர்ல இருந்தீங்க? சென்ட்ரல் தியேட்டர் சார். சரி, குழந்தை மிஸ் ஆகும்போது பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? இல்ல சார், அவனும் நானும் பாத்ரூம் போகும்போது அவன் மட்டும் மிஸ் ஆயிட்டான். 10 நிமிஷத்துல சென்ட்ரல் தியேட்டருக்கு வந்துடுறேன். நீங்க அங்க வந்துருங்க. ஓகே சார். டேய் என்னாச்சு? சார் கிட்ட எல்லாம் சொன்னியா? அவர் என்ன சொன்னாரு? நம்ம உடனே சென்ட்ரல் தியேட்டருக்கு போகணும்டா. சார் அங்க வரேன்னு சொன்னாரு. சரி, நீ முன்னால போ, நான் உன் பின்னாலே வரேன். சரிடா. நீ வண்டியில் ஏறி, நான் போய் பேசிட்டு வரேன். யாரும் வெளியே வர வேண்டாம். ஹலோ சார், அங்கதான் சார். வாங்க. நான் ஸ்பெஷல் பிரான்ச் சிஐஏ சித்தார்த். சார், அந்த புல்லட் எந்த பக்கமா போச்சு? இந்த பக்கம் சார். இங்க செக்யூரிட்டி கேமரா சிசிடிவி இருக்கா? இருக்கு சார். அதோட ரூம் இல்ல சார். வாங்க சார், சிசிடிவி 2 நாளா ஒர்க் ஆகல. நாளைக்கு ஒர்க் ஆயிடும் சார். ஹலோ. சரிம்மா. குண்டா இருந்தானா? பெரியப்பா அளவுக்கு குண்டா இருந்தாரு. இந்த அளவுக்கு இருப்பாராம் சார். தாடி இருந்ததா? இல்ல. வேற ஏதாவது ஞாபகம் இருக்கா?
மாமா ஆ என்னடா அந்த ஆள் காதுல ஒரு கம்மல் இருந்துச்சு. கம்மலா? ஸ்டட் அது. ஆ அப்புறம் ஏன்டா முன்னாடியே சொல்லல? அது இப்பதான் ஞாபகம் வந்தது. கண்டிப்பா தெரியுமா? ஆமா. நீங்க எங்கே இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க சார். வினய், மிஸ் ஆன டைம் ஞாபகம் இருக்கா? சினிமா ஆரம்பிச்சு ஒரு half அன் ஹவர்ல சார். பிட்வீன் 7:30 PM. ஓகே ஃபைன். எக்ஸ்கியூஸ் மீ, மேனேஜர். அதோ அவர் தான் சார். ஓகே, தேங்க்யூ. நல்லா மேலே அடுக்குப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. ஸ்பெஷல் பிரான்ச் சிஐஏ சித்தார்த். ஹலோ. உங்க ஷாப்ல சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்கு சார். அது எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு சார். கொஞ்சம் வாங்க. இதுல ரோட் ஃபேசிங் இருக்கிற சிசிடிவி கேமரா இருக்கா? இருக்கு சார். அதை ஓபன் பண்ணுங்க. அந்த கேமரா ஃபுட்டேஜ் காட்ட முடியுமா? காட்டுறேன் சார். ஆனா ரோட பார்த்த மாதிரி இல்ல, டோர் பக்கத்துல தான் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ் ஓபன் பண்ணுங்க. ஓகே சார், ஓபன் பண்ணு. பிட்வீன் 7 to 7:30 PM அந்த டைமோட ஃபுட்டேஜ் காட்டுங்க. பார்க்கலாம் சார். எடுப்பா. அத பாஸ் பண்ணுங்க. சரிங்க சார். கொஞ்சம் ரிவைண்ட். ப்ளே பண்ணுங்க. இந்த ஸ்டில்ல அப்படியே பாஸ் பண்ணுங்க. இது ஒரு பிரிண்ட் அவுட் கிடைக்குமா? எடுக்கலாம் சார். சார். எஸ், தேங்க்யூ. வாங்க. சார். வினய், நீங்க வண்டி எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, சரிங்க சார்.
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. கருணையுள்ள ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்டருளுங்க. என் தேவை தீர்ந்த உடனே இந்த குழந்தைய உங்ககிட்ட அனுப்பிடுறேன். காலையிலிருந்து பட்ட கஷ்டத்துக்கு பலன். என்னை காப்பாத்துற மாதாவே, இன்னைக்கு என்ன எனக்கு ஒரு குழந்தை கூட கிடைக்கல. என்னை நீ கைவிடணும்னு நினைக்கிறியா? இல்ல,
எனக்கு தெரியும் என்ன நீ காப்பாத்துவ. என்ன என்ன இது? நேரம் முடிய போகுது. காலையில இருந்து அவ்வளோ அலைஞ்சிச்சு, ஒரு குழந்தை கூட கிடைக்கல. என்ன என்ன பண்ணுவ தெரியலையே, ஒன்றும் புரியல. புரியலையே, என்ன பண்ண போறேன்? எப்படியாவது எனக்கு குழந்தை கிடைச்சாகணும், இல்லைன்னா எழுந்துடுறா. டேய் ஒன்னாதான்டா. டேய் பாரு, அழக்கூடாது. என்ன நம்ம அப்பா புள்ள மாதிரி இன்னைக்கு விளையாடலாம். வாடா வாடா வா, இப்படி போடா, இப்படி போடா. நேரா நில்லுடா.
டேய் ம், உன்னை அப்பா பார்த்துக்கிறேன். வா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அம்மா அம்மா இங்க வாங்கி கொடுங்களேன். சீக்கிரமா சாப்பிடுங்க. ம், கிளம்புங்க. எந்திரிச்சு வாங்க. ம், இந்த பக்கம் வா. ம், பில் அதிகமா இருக்கா? எவ்வளவு ஆச்சு? டேய் அவ்வளோ ஆகலடா. சாரி 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 சாரி. டேய் வாங்கடா போலாம். போலாம் வாங்க. சீக்கிரம் தொடங்க மாமா. ம், பாத்தியாடுறா. மாமா இன்னொரு ஐஸ்கிரீமா சாப்பிட்டுருக்கலாமே. நீ 2 சாப்பிட்டல்ல, அது போதும். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா இவ்வளோ வெயிட் இருக்குமாடா? ஏறுங்க. Very resourceful. On the contrary, it was childishly simple. Simply childish, I agree. Tintin? Gentlemen. Mind you, I expect he's miles away by now.
I assume you're referring to... Yes, I mean, knowing we're just a few steps behind him. Stop! Wait! Gotcha! Steady on. I've lost him. He must find my wallet. It's very important. I have to get it back. Got you now! Oh. Devil, stop! In the name of the law! Got you! What's going on down there? Come on, Snowy. Oh, do beg your pardon. Sorry, sir. The pickpocket Tintin, he's getting away! My wallet. டேய் அந்த ஆளு விழுந்தத பாத்தியா? Come on! Snowy, after it! Stop! Wait! Gotcha! Steady on. I've lost him. He must find my wallet. It's very important. I have to get it back. I got you now! Devil, stop! In the name of the law! Got you! What's going on down there? Come on, Snowy. I do beg your pardon. Sorry, sir. The pickpocket Tintin, he's getting away! My wallet. It's gone. Come on! Snowy, மாமா after it! பாத்ரூம் போணும். Stop! Wait! என்ன சொன்ன? ஒன் பாத்ரூம் போணும். வா போலாம். இதோ பாருடா, கொஞ்ச நேரத்துல வரோம். Gotcha! Steady on. I've lost him. He must find my wallet. It's very important. God. I have to get it back. You are great. Please help me. Lost the You story, are great. but we haven't lost the story. Caribou Jean. It's an Armenian word. That's our lead, Snowy. What was Barnaby Dawes trying to tell us when he said our lives were in danger? Mr. Tid. Delivery for you. But I didn't order anything. Oh, that's because it's you. சும்மா கேள்வி கேட்காம வேலைய பாடுறா. உனக்கு வர சந்தேகம் இருக்கே,
இந்த பைபாஸ் ரோடோட ஃபுட்டேஜ் ஏதாவது இருக்கா? அந்த பைபாஸ் ரோடோட ஃபுட்டேஜ் எடுப்பா. அதான் சார். 7 to 7:30 PM அந்த ஃபுட்டேஜ் இருக்கா? இருக்கு சார். அதோ சார். அந்த டைம்ல இருக்கிற ஃபுட்டேஜ் மட்டும் எடுக்க போதும். ஓகே சார். சீக்கிரம். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஸ்டாப். கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. ஸ்டாப். அங்க பாஸ் பண்ணுங்க. அந்த நம்பர் பிளேட்டை ஜூம் பண்ண முடியும்? பண்ணலாம் சார். ஓகே. KLV 1596. இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம் சார். அப்பா அந்த நம்பரை ட்ரேஸ் அப் பண்ணுவா. டீடைல் இல்லை சார். அதை இன்னொரு ஜூம் பண்ணுங்க. பார்க்கலாம் சார். இந்தியன் ஆர்மி பைபாஸ்க்கு அந்த பக்கம் GST ரோடு. அந்த ஃபுட்டேஜ் கிடைக்குமா? ஷூர். முன்னாடி உள்ள அதே டைம் தானே சார்? அதேதான் பாருங்க. அந்த வண்டி ஞாபகம் இருக்குல்லப்பா? இருக்கு சார். இந்த ரூட்ல கேமரா இருக்கா? அதோட ஃபுட்டேஜ் கிடைக்குமா? இல்ல சார், அங்க கேமரா இன்ஸ்டால் ஆகல. ரைட்ல போனா அயோத்தியா குப்பம், நேரா போனா பீச். அப்ப அங்கதான் எங்கேயோ இருக்கா. வினய், குழந்தைங்களா கார்ல இருக்கட்டும். நீ நேரா பைக் எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு போ. ஓகே. அங்க அந்த புல்லட் எங்க பார்த்தாலும் இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே சார். அப்ப நீங்க? நானு அயோத்தி குப்பத்துல இப்ப பாக்குறேன். நீங்க அங்க வந்தா நல்லது இல்ல. ஓகே ஓகே. இந்த படி கார் எடுத்துட்டு போடா. ஹலோ அலெக்ஸ், சித்தார்த் பேசுறேன். சொல்லுங்க சார். அலெக்ஸ், நீ இப்போ அயோத்தி குப்பத்துல இருக்கியா? நான் இப்போ அங்கே இல்லை சார். எப்பாவது ஒரு தடவை அந்த பக்கம் போவேன் சார். ஓகே. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்னன்னு சொல்லுங்க சார். அலெக்ஸ், அங்க ஆர்மியில இருக்கவங்க யாராவது இருக்காங்களா? வாடகைக்கோ இல்ல சொந்தமாவோ? அங்க அப்படி ஒரு ஆள் இருக்கான் சார். யாரு? அவன் ஆர்மி ஆள் போல தான் இருக்கு. அங்க வந்து 1 வருஷம் ஆகுது. ஓகே. அவன் ஒரு அப்பாவி சார். வெளியில யாருக்கிட்டையும் பேசி பார்த்ததில்ல. அந்த ஆளுக்கு பீச்சில் ஏதோ கொஞ்சம் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அடிக்கடி அந்த பக்கம் வருவான், அது எனக்கு தெரியும். ஓகே. அந்த ஆளோட வீட்டு அட்ரஸ் சொல்ல முடியுமா? சார், பீச் ஓரமா ஒரு காலனி இருக்கும்ல, அங்க ஒரு பெரிய வீடு இருக்கும். அந்த பழைய பாலத்துக்கிட்ட சார். அங்கதான் நினைக்கிறேன். அதே தான் சார். ஓகே. அந்த ஆள் கிட்ட புல்லட் இருக்கா? வச்சிருக்கேன் சார். அலெக்ஸ், நான் இப்ப அந்த காலனிக்கு போறேன். கொஞ்சம் சொல்லி வைக்க முடியுமா? வாங்க சார், ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன். ஓகே.
ஹலோ அலெக்ஸ். சார் ஆ, சார் எந்த வண்டி எடுத்துட்டு வரீங்க? என்னோட வண்டி ஒயிட் சைலோ TN19C8044. ஒயிட் சைலோ. ஓகே சார், நான் எல்லாம் தயார் பண்ணி வைக்கிறேன். ஓகே. நீங்க உங்க வேலையை காட்டினீங்க. மோசமான பசங்க சார், என்னால ஒன்றும் பண்ண முடியாது. இல்ல அப்படிலாம் இல்ல. தேங்க்யூ.
நம்பர் 13490870. ஹபில்தார் ஆலன் பீட்டர், எம்டி 2512941. ஹலோ. முருகன், நான் சித்தார்த். என்ன சார்? நான் ஒரு ஐடி கார்டு டேட்டா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க சார். நேம் வந்து ஆலன் பீட்டர். ஆலன் பீட்டர். கோட் நம்பர் 13497. ஓகே. 873 MT2542949/83. மிலிட்ரியா சார்? ஆமா ஹபில்தார், எனக்கு இந்த ஆளோட ஃபுல் டீடைல்ஸ் வேணும், அதுவும் இமிடியேட்டா வேணும். நீங்க எந்த ஹையர் அஃபிஷியலை காண்டாக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு கண்டிப்பா அது வேணும். சீக்கிரம். யூ காட் இட்? ஷோர் சார். ஓகே, தேங்க்யூ. ஹலோ வினய், சார், புல்லட் பீச்சில் இருக்கு சார். அவரான்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனா 2 பேர் இருக்காங்க. 2 பேரா? அப்ப குழந்தை? ஸ்ரீகமல் இல்ல சார். வினய் சார், இப்போ புல்லட் சத்தம் கேட்டுது, அதுக்கப்புறம் அந்த 2 பேருமே இல்ல சார். இல்லையா? சார், அந்த வண்டியை கண்டுபிடிக்க முடியுமான்னு பாக்குறேன் சார். ஓகே வினய்,
வினய் எனக்கு ஒரு கால் வருது. ஹலோ முருகன் சார். முருகன் சார் டீட்டெயில்ஸ் இருக்கு சார். வெரி குட். சொல்லுங்க. ஆல்ரின் பீட்டர், கேரளாவை சேர்ந்தவன், 35 இயர்ஸ் ஓல்டு. 2006 மிலிட்ரியில் ஜாயின் பண்ணியிருக்கான். 2009 சஸ்பென்ஷன் ஆயிருக்கு. பிகாஸ் அதுக்கு நடுவில் ஒரு ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு காஷ்மீரில். வித்தின் 10 இயர்ஸ் ஓல்டு பாய். சஸ்பென்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் 6 மாதத்தில் டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு குற்றம் பண்ணதை அவனை பிடிச்சிட்டாங்க. இந்த தடவை நடந்தது 7 வயசு பொண்ணு. மை காட். அதுக்கப்புறம் அவன் சர்வீஸில் இருந்து டிஸ்மிஸ். 2 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனை பற்றி டீட்டெயில்ஸ் இல்லை சார். இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. தேங்க்யூ முருகன். குட் ஜாப். ஐ வில் கால் லேட்டர். ஃபைன் சார். ஹலோ வினய். நீங்க பீச் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆளை கூட்டிக்கிட்டு அயோத்தி குப்பத்தில் இருக்க பழைய வீட்டுக்கு வந்துருங்க. சரிங்க சார்.
சாப்பிடு. சாப்பிடு. நீ இதை வச்சு விளையாடுவல்ல? ஏந்தா பிடிச்சிருக்குல்ல? சின்ன பசங்களுக்கு விளையாட்டு பொம்மை ரொம்ப பிடிக்கும்ல? உனக்கு உனக்கு இது பிடிக்கலையா? ஹலோ சித்தார்த், நீ போன வேலை முடிஞ்சதா? கேக்குதாப்பா? ஹலோ
டேய் கமல், ரொம்ப நன்றி ஒரு சார். நிமிஷம். கமல், எங்க சார் அவன்? உள்ள இருக்கா? பயப்படாத, ஓகே. நான் வந்துட்டேன்ல. சீக்கிரம். ஹலோ அம்மா, வா. ஹலோ, சொல்லுங்கம்மா. வேலை ஒண்ணும் முடிஞ்சது. இல்லடா, ஒண்ணும் இப்போ இல்ல. வந்துடுறேன். நான் வந்துட்டேன்ல. குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை. பார்க்கிறதுக்கு உன்ன மாதிரியே இருக்கு. கேமரா ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. ஹலோ சித்தார்த், ஆமா. அவன் நல்லதா இருக்கா. போன் இப்ப கொடுக்க முடியாது. வாங்கப்பா வாங்கப்பா, அவனை போய் பார்க்கலாம். யாருன்னு தெரியல. ஆ ஆ, அந்த காணாம போன குழந்தை கிடைச்சதா? ம், கிடைச்சாச்சு. வந்து சொல்றேன். சரி கமல், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகேம்மா. பயப்படாத, ஆ, உடனே கிளம்பிடுறேன். வினய், சார் நீங்க மட்டும் இல்லனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல சார். இட்ஸ் மை ஜாப் வினய். தேங்க்யூ சார், ஓகே, பை. ரொம்ப நன்றி. பாய். ஒண்ணும் இல்ல, மாமா வந்துட்டேன்ல. நம்ம வீட்டுக்கு போலாம். தமிழ்நாட்டுல குழந்தைங்க காணாம போற விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே அறிவிச்சிருக்கோம். இந்த குழந்தைங்க எல்லாம் காணாம போறதுக்கு காரணம் யாருன்னு போலீஸ் ரொம்ப தீவிரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இத பத்தி கூடுதல் விவரங்கள் தர்றதுக்காக நம்ம வினேஷ் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வினேஷ், உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்கள்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கொண்டு வந்து இங்க பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கான். ஒரு சில பிள்ளைகளை அவன் கொண்டிருக்கான். ஒரு சில சடலங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் போலீசார் விசாரணை. வினேஷ், எத்தனை குழந்தைங்களோட சடலங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க? அவங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? குற்றவாளிய கோர்ட்ல எத்தனை மணிக்கு ஆஜர்படுத்துவாங்க? இவன் 10 வயதுக்கு குறைவா இருக்கிற பசங்களை கொண்டு வந்துதான் இங்க பாலியல் தொந்தரவு கொடுத்து கொலை செஞ்சிருக்கான். சில தடயங்கள் கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சம்பவ இடத்துல இருந்து வினேஷ் நமக்கு நேரடி ஒளிபரப்பு கொடுத்திருக்காங்க. சம்பவ இடத்துக்கு முதலமைச்சர் வரதா அறிவிச்சிருக்காங்க. இடைவேளைக்கு பிறகு விரிவான செய்திகள்.